அப்போ என்னன்னா சில கிளைண்ட்ஸ்னால வந்து இப்ப நல்லா பேசிட்டு இருந்த கிளைண்ட் வந்து திடீர்னு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. அப்ப எந்த ஒரு ரகசியமும் உங்களை பத்தி தெரியாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஒருத்தவங்க கிட்ட நீங்க பழகுறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் சொல்லிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்கள் வந்து எப்படி அப்படின்னா மத்தவங்களுடைய விஷயத்த வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடியதுல ரொம்ப புத்திசாலித்தனமா இருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல கந்திஷ்டிகள் நிறைய இருக்கும். அப்ப தேவையில்லாத நான் வந்து கார் வாங்க போறேன், ஒரு வீடு வாங்க போறேன், ஓகே நான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் புது பிசினஸ் பண்ண போறேன், டெக்னிக்கலா மூவ் பண்ண போறேன், ஏன்னா குரு வந்து லாபகரமா வந்து உட்கார போறாரு இல்லையா. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எல்லாமே உங்களுக்கு லைஃப்ல நடக்கும்போது சனியோட பார்வை அதோட இம்பாக்ட் எப்படி கொடுப்பாரு அப்படின்னா நாமளே எல்லா இடத்துலயும் சொல்லி நாமளே வாய் கொடுத்து மாட்டிக்க கூடிய இடத்துல வந்து அந்த சனி பகவான் உங்களுக்கு அந்த வேலையை செஞ்சு விட்டுருவார். அப்ப முடிந்த அளவுக்கு உங்களுடைய சீக்ரெட்டை வந்து யாருக்கிட்டயுமே சொல்லாம இருங்க. அப்ப இந்த தேவையில்லாத அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. முக்கியமா வந்து இப்ப படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து என்ன அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த காலகட்டத்துல கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸை நம்பி போறது, டைம் வேஸ்ட் பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. படிப்புல கவனம் பண்ணுங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போ வந்து 10th and +2 எக்ஸாம் எல்லாம் இந்த காலகட்டத்துல வரப்போகுது. அப்ப என்ன அப்படின்னா நல்லா உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க, பிளான் பண்ணி படிங்க. கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெற்றி, ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா 100% வெற்றி கொடுப்பார் நம்மளுடைய சனி பகவான். அப்ப தொழில் ரீதியான விஷயங்கள், உங்களுடைய பார்ட்னர் திருமணம் ஆச்சு அப்படின்னா பார்ட்னர் மூலியமா சில சங்கடங்களை கொடுப்பார்.